ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் 70 mAI காரோட டேஷ் கேமரா பற்றி ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக அந்த 70 mAI கேமரான்றது பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். இது வாங்கி கிட்டத்தட்ட 1 year ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இப்போ தான் அதை பற்றி சொல்லலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இன்றைக்கி அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு ஆப்பும் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அந்த ஆப்பில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு அது என்ன ஆப்ஷன்லாம் இருக்குது, என்ன குவாலிட்டியில் இது நம்மளுக்கு சேவ் ஆகுது அப்படின்றது எல்லாமே நம்ம இதில் தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ இது நம்மளுக்கு அமேசானில் வாங்கின இந்த ப்ராடக்ட்டு. ஸோ நான் வாங்கினப்போ அரௌண்டு 6,000 சம்திங் வந்தது, 5,000 சம்திங் வந்தது, அரௌண்ட் 6,000 கிட்ட வந்துடுச்சு. ஆனால் இப்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 4,000 சம்திங்லேயே இது அவைலபிளாக இருக்குது. ஆல்மோஸ்ட் 1 year ஆயிடுச்சு. இப்போ வந்து 4,000 சம்திங்லேயே இது உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ இது வேணும்னா நம்ம ஆர்டர் பண்ணி இது பண்ணிக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு அதை பற்றி ஃபுல்லாக என்னன்றது நான் உங்களுக்கு இது பண்ணி காமிக்கிறேன். ஸோ நம்ம டேஷ் கேமராவில் வந்து ஆல்ரெடி நான் இந்த மவுண்ட் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு பேக்கேஜில் ஆட் ஆகி தான் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டிக் பண்ணி ஒட்டுற மாதிரி தான் இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த கேபிளும் நம்மளுக்கு அதில் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த கேபிள் ப்ளஸ் இந்த மவுண்ட்டு இதில் தான் வந்து இந்த கேமராவை நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்ட் லைனில் இந்த கேபிள் வந்து இப்போ நம்ம கொடுக்கல. ஸோ அந்த கேபிள் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கேருந்து எடுத்து இது வழியாக கொடுத்து போய் நம்ம மெயின் லைனில் கொடுக்காம, இந்த இன்ஃபோடைன்மெண்ட் பின்னாடி நம்மளுக்கு மெயின் லைன் வரும். ஸோ நான் மெயின் லைனில் கொடுக்காம நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இங்கே சார்ஜரில் வந்து நம்ம அட்டாச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஹோல் போட்டு இங்கே நம்ம கொடுக்குற சார்ஜரில் அட்டாச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம உள்ள மெயின் லைனில் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பேட்ரியிலேருந்து வந்து சார்ஜ் நம்மளுக்கு போயிட்டு இருக்கிறதுனால பேட்ரி சீக்கிரமாக ட்ரைன் ஆயிரும் அப்படின்ற ரீசனால் நம்ம டைரக்ட் லைன் கொடுக்காம நம்ம எப்போ இக்னிஷன் ஆன் பண்ணுறோமோ அந்த டைமில் மொத்தம் எடுத்தால் போதும் அப்படின்றதுனால நம்ம வந்து சார்ஜர் பாயிண்ட்லேருந்து எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு நீங்கள் இப்போ டீபோர்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரெகுலராக வண்டி எடுப்போம். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் மெயின் லைன் கொடுக்கறது நல்லது தான். இப்போ இதுவும் நம்மளுக்கு டீபோர்ட் கார் தான், பட் நம்ம மெயின் லைனில் கொடுக்கல. ஏன்னா இந்த ரீசனால் தான் நம்ம கொடுக்கல. ஏன்னா பேட்டரி நமக்கு ட்ரெயின் ஆகிடும் அப்படின்ற ஒரு ரீசனால் மட்டும்தான் நம்ம கொடுக்கல. ஓகே, நம்ம இதை இப்போ ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆப்ஷன் என்னென்ன இருக்குன்றது நான் உங்களுக்கு விசிபிள் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இதில் மெமரி கார்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு சில கம்பெனி வந்து அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரெக்கமெண்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ போட்டிருக்கிறது இந்த கார்டு தான் இப்போதைக்கு நம்ம போட்டிருக்கோம். இதில் உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரில, 64 GB தான் இப்போ போட்டிருக்கோம். சாண்டிக்ஸ் அல்ட்ராவில் 64 GB போட்டிருக்கோம். நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம 128 GB போட்டோம் அப்படின்னா அந்த 24 hours வந்து நம்மளுக்கு ரெக்கார்டிங் இருக்கும் அப்படின்றது என்னோட சஜஷன். ஏன்னா 1 year யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நம்மளுக்கு எவ்வளோ ரெக்கார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 12 hours வந்து நம்மளுக்கு இதில் ரெக்கார்டிங் இருக்கும். இப்போ நான் காலையில் வண்டி எடுக்கிறேன் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 10 hours ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எங்கேயா வண்டி ஸ்டாப் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்றப்ப ஒரு 12 hours வந்து நம்மளுக்கு கால்குலேஷன் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அதுவே நீங்கள் 128 GB போட்டிங்கன்னா 24 hours உங்களுக்கு வந்து ஒரு நாள் கணக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது 128 GB போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஏதாவது எமர்ஜென்சின்னா நம்ம 1 day பிஃபோர் உள்ளதை கூட நம்ம எடுத்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஓகே, நான் இப்போது இதில் ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்னன்றது. ஸோ இப்போ நம்ம கேமராவை வந்து டேஷ்போர்டில் நம்ம விண்ட்ஷீல்டு நம்ம ஷீல்டில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஆன் பண்ணி காமிக்கிறேன். கீழே போட்டு இக்னிஷன் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம இக்னிஷன் ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஆன் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து ரெக்கார்டிங்கு இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து நான் உங்களுக்கு இந்த ஆப்பில் போயிட்டு நம்மளுக்கு இது ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் ஸ்டார்ட் அப்படின்ற ஆடியோ வந்து நம்மளுக்கு இதிலேயே வந்துடும். ஸோ அந்த ஆடியோ வராமல் இருக்கிறதுக்கும் உள்ள ஆப்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அப்ளிகேஷனில். நான் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷனில் போயிட்டு இப்போ நான் உங்களுக்கு கிளியராக எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம லைவாக அந்த அப்ளிகேஷனில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இங்கே ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா 70 mAI எப்படின்னு இருக்கும். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அங்கே போய் நீங்கள் இது பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கேமரா நம்மளுக்கு எப்போ கனெக்ட் ஆகும் அப்படின்னா, இதுக்கு ஒய்ஃபை வந்து நம்மளுக்கு ஆனில் இருக்கணும். ஸோ ஒய்ஃபை நெட்வொர்க்கு ஆனில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு ஒய்ஃபை ஆன் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த 70 mAh அப்படின்ற அந்த இதோடது வந்து நம்மளுக்கு இங்கே காமிக்கும். அந்த செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ ஒய்ஃபை என்னோடய வீட்டில் உள்ள ஒய்ஃபை கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் நமக்கு இப்போ அது வந்து கனெக்டட்னு காமிக்கல. ஸோ இங்கே செகண்ட் ஆப்ஷனில் இருக்கா, இதை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே இப்போ கனெக்டட் அப்படின்னு வந்துடும். இப்போ நம்ம அந்த அப்ளிகேஷனில் போய் பார்த்தோம் அப்படின்னா, ரிஃப்ரெஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே கனெக்ட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து வீடியோ நம்மளுக்கு விசிபிள் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்றப்போ நம்ம இப்போ வந்து நம்ம அங்கே மவுண்ட்டில் ஃபிட் பண்ண கேமராவை வந்து அப் டவுன் வந்து நம்ம இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த பக்கம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அது மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம லைவாக பார்க்க முடியாது. இப்போ கார் வந்து நம்ம ஏரியாவில் நம்ம இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு ட்ராவல் ஆகி போயிடுச்சு அப்படின்றப்போ நம்மளால் லைவாக பார்க்க முடியாது. அப்போ அந்த டைமில் ரெக்கார்ட் ஆகிற எல்லாமே உங்களுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த ஆல்பம் அப்படின்றத ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் தான் வந்து உங்களுக்கு ரெக்கார்டிங் எல்லாமே இருக்கும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு அதை காமிக்கும் போது அங்கே ஸ்டாப் ரெக்கார்டிங் அப்படின்ற ஆடியோ உங்களுக்கு இடையில வந்திருக்கும். அது ஏன் அப்படின்னா, நம்ம ஆல்பம் பார்க்கும்போது அந்த ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு எனபிளில் இருக்காது, டிசபிள் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காகவே. ஸோ இப்போ வந்து இங்கே எமர்ஜென்சி வீடியோ ஒரு 48 இருக்கும். இதெல்லாம் வந்து எப்படி எமர்ஜென்சி ஆகுது, எமர்ஜென்சி வீடியோ அதை டேக்கப் பண்ணிக்குது அப்படின்னா, அந்த வைப்ரேஷன் ஒரு அளவு கொடுத்துருப்பாங்க. அந்த வைப்ரேஷன் வந்து அவங்க கொடுத்துருக்குற லிமிட்டை தாண்டும் போது, இப்போ இதெல்லாம் ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த ஸ்பீட் பிரேக்கருக்கு முன்னாடி அந்த பெருசாக பட்டையாக அந்த இது போட்டு வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போனோம் அப்படின்னா கார் கொஞ்சம் வைப்ரேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி வைப்ரேட் ஆகிற போதெல்லாம் வந்து அது எமர்ஜென்சி வீடியோவாக அது கன்வெர்ட் ஆகிக்கும். இன்கேஸ் நம்மளுக்கு ஏதோ இஷ்யூ ஆகுது அப்படின்ற மாதிரி அதுவாக அதை நினச்சிக்கிட்டு அந்த வீடியோ எல்லாமே வந்து அது வந்து அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி 3 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு சேவ் ஆகணுமா அப்படின்றது எல்லாமே இருக்கும். இது வந்து நார்மலாக உங்களுக்கு சேவ் ஆகிற வீடியோ எல்லாமே இங்கே சேவ் ஆகிடும் எல்லாமே. இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு சேவ் ஆகிற வீடியோ எல்லாமே இங்கே இருக்கும். இது வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வேறு யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணிடலாம். இங்கே மேலே உள்ள 3 டாட் இருக்குது. மேலே அந்த 3 டாட் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்துடும். ஸோ இப்போ ரெக்கார்டிங் வந்துட்டு இருக்குது. ரெக்கார்ட் ஆடியோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி மூவிங்கில் இருக்கும்போது இன்க்ளூடிங் ஆடியோ, இப்போ காருக்குள்ளே பேசுகிறாங்க இல்லை காருக்கு வெளில போயிட்டுருக்கோம், வெளில என்ன நடக்குது அப்படின்ற ஆடியோவும் வந்து உங்களுக்கு சேவ் ஆகிடும். இல்லை எனக்கு ஆடியோ வேண்டாம், எனக்கு வீடியோ மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ரெக்கார்ட் ஆடியோ சேர்த்து நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து வாய்ஸ் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு டைமும் ஆப்பை யூஸ் பண்ணி பண்ண வேணாம். நம்ம வாய்ஸ் கண்ட்ரோல் ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா அந்த வாய்ஸ் கண்ட்ரோல்லே வந்து அது யூஸ் பண்ணிக்கும். ஸ்பீக்கர் வால்யூம் வந்து என்னென்னா நம்ம லோவாக வச்சுருக்கோம். இது என்ன வால்யூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இக்னிஷன் ஆன் பண்ண உடனே நம்மளுக்கு ரெக்கார்டிங் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியோ வந்திருக்கும். ஸோ அந்த சவுண்டை வந்து நான் லோவாக வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம கீபோர்டு வச்சு நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு கஸ்டமர் வராங்க, நம்ம மேபி இக்னிஷன் அப்போ தான் ஆன் பண்ணுறோம் அப்படின்னா ரெக்கார்டிங் ஆடியோ அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும் அப்படின்றதுனால அது வந்து நான் லோவாக வச்சுருக்கேன். ஹையாக வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சவுண்டாக கேட்கும். அதனால் நம்ம வந்து அதை வந்து நீங்கள் லோலேயே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகுற டியூரேஷன், நம்ம நார்மல் வீடியோன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் உள்ள காமிச்சேன் இல்லையா, அதோட சேவ் ஆகிற டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 மினிட்டா 2 மினிட்டா 3 மினிட்டா, இது வந்து டிஃபால்ட்டாக அவங்க கொடுக்குறது. ஸோ 2 மினிட்ஸ்னு கொடுத்தீங்க அப்படின்னா எவ்ரி 2 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து அந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயி சேவ் ஆகும். கண்டினியூஸாக ஒரே வீடியோவாக சேவ் ஆகாமல் எவ்ரி 3 மினிட்ஸ் 1 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் அந்த மாதிரி கட்டாயி சேவ் ஆகும். ஸோ இப்போ சிஸ்டம் டைம் வந்து அதுவே நம்மளுக்கு எடுத்துக்கும். இதில் நமக்கு இன்றைக்கி டேட்டில் என்ன டைம் இருக்கோ அந்த இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் கேப்சர் பண்ணிக்குது. ஸோ அட்வான்ஸ் செட்டிங்கில் போனீங்கன்னா பவர் ஆன் வைஃபை செட்டிங் ஆனில் இருக்கும். இது வந்து டிஃபால்ட்டாகவே ஆனில் தான் இருக்கணும். ஸ்டார்ட் அப் சவுண்டு வந்து நம்ம இதில் ஆஃபில் வச்சாலுமே ஒரு சில பக் இருக்குதுன்னு சொல்கிறேன் இல்லையா, ஸோ அதில் வந்து இது ஒரு பக். ஸ்டார்ட் அப் சவுண்டுன்றது பார்த்திங்கன்னா அதில் ஆஃபில் தான் வச்சுருக்கேன். ஸோ நான் இக்னிஷன் ஆன் பண்ணும்போது எனக்கு வந்து சத்தம் வரக்கூடாது, ஆனால் எனக்கு சத்தம் வரதான் செய்யுது. அது வந்து இதில் இருக்கிற ஒரு பெரிய பக்கு. இமேஜ் குவாலிட்டி பார்த்திங்கன்னா நார்மலாக வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டோரேஜ் வந்து நம்ம கம்மியாக தான் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 128 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது எஃபிஷியன்சியாக இருக்கும். நம்ம போடுறது 64 தான் அப்படின்றதுனால நான் வந்து உங்களுக்கு அதில் நார்மல் குவாலிட்டிலே வச்சுருக்கிறேன். ஸோ எமர்ஜென்சி வீடியோ வந்து லோ சென்சிட்டிவிட்டியில் வச்சுருக்கேன். அந்த இது சொன்னேன் இல்லையா, நம்ம வைப்ரேஷன் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து லோ சென்சிட்டிவில் வச்சுருக்கேன். நீங்கள் ஹை சென்சிட்டிவில் வச்சிங்க அப்படின்னா சின்ன பள்ளத்தில் நீங்கள் இது பண்ணாலுமே வந்து உங்களுக்கு எமர்ஜென்சி வீடியோ ஆகி அது அங்கே போய் உங்களுக்கு ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும்.
இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எவ்ரி 10 ஹவர்ஸுக்கு ஒன்ஸு அது என்ன ஆகும்னா, பழைய வீடியோவை டெலீட் பண்ணிடும். இப்போ நார்மல் வீடியோஸ்ன்னு இருக்கிற இடத்துல பழைய வீடியோவை டெலீட் பண்ணிவிட்டு புதுசாக வர வீடியோவை சேவ் பண்ணிக்கும். ஆனால் எமர்ஜென்சி வீடியோவில் போய் சேவ் ஆகிடுச்சு அப்படின்னா, அது நாமளாக போய் டெலீட் பண்ணுற வரைக்கும் அது உங்கள் ஸ்டோரேஜில் இருந்து ரிமூவ் ஆகாது, அப்படியே இருக்கும். அந்த ஒரு ரீசனால தான் இதை வந்து லோ சென்சிட்டிவில் வச்சுருக்கோம் நம்ம. ஸோ ஆட்டோ ஆஃப் ஆஃப்டர் ஸ்டாப் அப்படின்றத வந்து இது நம்ம எது கொடுத்தாலுமே இது ஒர்க் ஆகலை. இதை நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். இதுவும் ஒரு பக்கு தான் அதில் இருக்கிறது. இப்போது WDR இதெல்லாம் ஆஃபில் தான் இருக்கும் நம்ம டிஃபால்ட்டாகவே. இப்போது 70 MI லோகோன்றதை வந்து நம்ம ஆஃபில் வச்சுருக்கோம். இது ஆனில் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ரெக்கார்டிங் இது பண்ணுறப்போ நம்மளுக்கு உள்ளே காமிக்கிறது இல்லையா, நம்ம டேட் அண்ட் டைம் காமிக்கும். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லோகோ, அந்த 70 MIயோட அந்த கம்பெனி லோகோவும் அதில் நம்மளுக்கு காமிச்சிட்டே இருக்கும். ஸோ இது ஒய்ஃபை பாஸ்வேர்டு வந்து எதுவும் போடல. இது ஒய்ஃபை பாஸ்வேர்டு ஏன் போடல அப்படின்னா, என்னை தவிர வேறு யாரும் வந்து இதில் யூஸ் பண்ண மாட்டோம், அதனால நான் போடல. யார் வேணால் பார்த்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் டிரைவர் போட்டு அனுப்புகிறீங்க அப்படின்னா டிரைவர் கூட இந்த ஒய்ஃபையை மட்டும் அவங்க ஆன் பண்ணிவிட்டு இந்த இதை லிங்க் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்குது. மேபி உங்களுக்கு அந்த மாதிரி யாருமே பார்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்து செட் பண்ணிடலாம். அந்த மாதிரி பாஸ்வேர்டு கொடுத்து செட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க கனெக்ட் ஆகும்போதே உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ உங்களை தவிர உங்கள் டிரைவரோ வேறு யாரும் போய்ட்டு அதில் யூஸ் பண்ண முடியாது. அந்த என்னென்ன வீடியோ சேவ் ஆகிருக்கு, என்ன மாதிரி வந்திருக்குன்றது யாரும் பார்க்க முடியாது. இது ஒரு நல்லது தான். நீங்கள் வந்து ஒய்ஃபை பாஸ்வேர்டு போட்டு யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இந்த வண்டியை நான் மட்டும் யூஸ் பண்ணுறேன்றதுனால நான் அந்த மாதிரி எதுவும் நான் போடலை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு செட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் ஆக்டிவில் தான் இருக்கும். ஸோ நம்ம 64 GB போட்டிருக்கோம். அதில் 4.1 பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி வீடியோ. இந்த எமர்ஜென்சி வீடியோன்றது நம்மளாக டெலீட் பண்ணுற வரைக்கும் அது டெலீட் ஆகாது. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் தான் நம்ம லோ சென்சிட்டிவில் வச்சுருக்கோம். ஸோ அது கிளியராக பார்த்துக்கோங்க. புதுசாக நீங்கள் மெமரி கார்டு போடுறப்போ கம்பல்சரி ஃபார்மட் மெமரி கார்டு கேட்கும். இதுலேயே ஆப்ஷன் கேட்கும். ஸோ நீங்கள் பயப்படாமல் அது ஃபார்மட் மெமரி கார்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். ஃபேக்ட்ரி ரீசெட்னால் இப்போ இருக்கிற எல்லாமே டெலீட் ஆகிடும். ப்ராட்காஸ்ட் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு 4 லாங்குவேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நமக்கு தெரிஞ்சது இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும். ஸோ இங்கிலீஷ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அபவுட்டில் போனீங்கன்னா அந்த டிவைஸோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே காமிக்கும், என்ன வெர்ஷன் அப்படின்றதும் காமிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இதில் இருக்கிறது. அப்புறமா இதில் சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. இதை வாங்கலாமா வாங்க வேணாமான்னு கேட்டிங்கன்னா வாங்கலாம். இப்போதைக்கு இருக்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. இப்போ இருக்கிற ரேட்டுக்கு ஓகே. பட் இதில் வந்து இன்னொரு பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் லைவாக ட்ராபேக்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த இமேஜை வந்து நீங்கள் கேப்சர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லைவாக போயிட்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட் அப்படியே கொடுத்தீங்கன்னா டேக்கிங் பிக்சர் அப்படின்றத இதை எடுத்துக்கும். பெரிய ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்பமில் போயிட்டு உங்களுக்கு இங்கே வீடியோ காமிக்கும். இப்போ இந்த வீடியோவை வந்து நீங்கள் இங்கே ப்ளே பண்ணும்போது, அதாவது ஒய்ஃபைல நீங்கள் ப்ளே பண்ணும்போது இப்போ இங்கே நீங்கள் ப்ளே பண்ணும்போது ஆடியோ வரும். ஆனால் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உள்ளே போய் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆடியோ வர மாட்டேங்குது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பக். ஏன்னா ஒரு எமர்ஜென்சி அந்த வீடியோவை நம்ம ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறோன்னா அங்கே என்ன நடந்திருக்கு, ஏதாவது கம்யூனிகேஷன் நடந்திருக்கான்றது தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஸோ அந்த கம்யூனிகேஷன் வந்து நம்மளுக்கு இதில் ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. அது வந்து ஒரு பெரிய பக். ஸோ என்ன கேட்டிங்கன்னா இது வாங்கலாமா வேணாமா அப்படின்றத வந்து நான் என்ன சஜெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, இது வேண்டாம் அப்படின்னு தான் நான் சஜெஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா 1 இயராக நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதை விட நல்ல ஃபியூச்சர்ஸ்லாம் வச்சு எவ்வளவோ டேஷ் கேமரா வந்து நமக்கு இப்போ அவைலபிள் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ அதில் ஏதோ ஒன்று பார்த்து நல்லபடியாக இருந்துச்சு அப்படின்னா அதை வாங்கிக்கலாம். அதனால் இது வேணாம் அப்படின்றது தான் என்னோடய சஜஷன். இப்போ நான் அந்த வீடியோ உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். பாய்.